சின்ன பையா. டேய் குட்டிக்கரங்க, புரிது 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 புரிது, இந்த 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 இந்த. ஏய் டேய் சின்ன பையா, கண்டுபிடிச்சா இல்லையா? என்னத கண்டுபிடிச்சு சொல்ற? எதுக்கு இப்ப என் உயிரை வாங்கி தொலைற? டேய் நம்ம கரும்பு தோட்ட போட்டுக்கிறோம்லடா, ஆமா. அதுல இருக்க கரும்பு எல்லாத்தையும் குரங்குங்க வந்து பிடிங்க பிடிங்க போட்டு போய் கத்த கத்த எடுத்துன்னு போதுங்களடா. சின்னதுல வளரவே விட மாட்டேதுடா, எல்லாத்தையும் எடுத்துன்னு போதுங்கடா. மரத்து மேல மலை மேல போட்டு ஒரு 4 ஏக்கரை கடை வாங்க வச்சுக்குது. போட்டு எல்லாத்தையும் நட்டு அறுவடை பண்ணி லாரியில ஏத்தும் பாரு. அப்போ புடிச்சிரு. எங்க அந்த பைத்திய நான் என் உயிரை வாங்கி தொலைற. ஐயா ஏதோ 2 கரும்பு எலி கிளி நோண்டு போட்டிருக்கான். அது குரங்கு தான் ஒடிச்சு குரங்கு மாதிரியே போ, அது என்னதான் கூட போன்ற. மேல போன போட்ட குரங்கு என்ன பண்ணு திரும்ப வந்து என்ன பண்ண அப்படின்னுமா. நல்லா பாத்தியா? பொட்ட குரங்கு தானா இல்ல கெடாடா? என்ன பேருக்கு கூப்பிடுது என்ன? உட்காந்து உட்காந்து ஜாலியா இருக்கிற. ஐயே ஒரு கருமாள் என்ன போயிட்டு போகுது, குடி முழுகிட போகுது. அப்ப உனக்கு டேய் நம்ம விவசாயத்தை நம்ம தான்டா காப்பாத்தணும். அவன் விவசாயத்தை வித்து விட்டான், அவன் ஜாலியா இருக்கிறானுங்க. நீ நம்ம ஒரிஜினல் கட்டின்னு திரியிற. டேய் சின்ன பையா, இன்னொரு ஷிஃப்ட் குரங்க ஈவினிங் டைம்ல ஒரு டைம் வந்து போவான். அப்புறம் கூட்டத்தோட குடும்பமா போட்டு ஏன் ரெட்டை குரங்கு போறதுக்கு அதே ரெட்டை புள்ள போறதுக்கு. ஐயே அசிங்கமா விட்டுருமா என்ன? போடா சின்ன பையா, அத்த தடவை போயிட்டு வந்துடுற ஐயா. இன்னும் ஒரே டைம்டா. அதுங்க எங்க போய் ஒளிச்சு வைக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சா போதும்டா. ஓடியா 40 ரூபா கத்தாழை ஜூஸ் வெயிலுக்கு சூப்பரா. ஓடியா 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 ஓடியா. டேய் ஓசி ஜூஸ்னா ஓடியா தருவே நீ என்ன? ஐயே டேய் சின்ன பையா, என்னடா இந்த நிலைமையில போயினுக்குற? என் ஃப்ரெண்டுமா பைபாஸ்ல போன வாரம் தான் லெமன் ஜூஸ் கடை போட்டிருக்கான். 20 ரூபா போலுது ஒண்ணு. இந்த வாரம் பைக் எடுத்துருக்குதுமா, தௌலத்தா சுத்தி இருக்குதுமா என் முன்னாடியே. அது 20 ரூபா ஜூஸுக்கு பைக் எடுக்கிறானா? கத்தாழை ஜூஸ் 50 ரூபா 40 ரூபா. அடுத்த வாரம் கார் எடுத்து நான் போடுவோம் பாரு மூமெண்ட். ஏன்டா அடிக்கிற வெயில நீங்க இப்படிலாம் மாட யூஸ் பண்ணிக்கிறீங்க? ஆமா என்ன பண்றது பின்ன? குடிச்சா அவனு ஜூஸ் இல்லாட்டா செத்து போயிடுவானு போலுது. டேய் சின்ன பையா, ஏன்னா தர வாடகை எடுத்து அங்க கடை போட வேண்டியதுடா. கேட்டமா ஒரு நாளைக்கு 50 ரூபா என் தர வாடகை. அதுக்கு தான் எவனும் ஃபுல்லா நானே எப்படி பூசி ஃபுல்லா போட்டுன்னு பாரு. அப்படியே போகும்போது அவனுக்கு பேச்சு கொடுத்த நம்ம இருக்க ஜூஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். போயினே இருப்பேன், பிசினஸ் பாத்துனே இருப்பேன், ஊரா போயினே இருப்பேன். நடமாடம் கத்தாழை ஜூஸாடா? ஆமா ஆமா, கொஞ்சம் சாம்பிள் கூட வந்துருவே. நீ என்கிட்ட இருந்து வாங்காத்து ஒன்னே ஒண்ணு தான், என்ன ஜட்டி மட்டும்தான். ஐயே ஆம்பளை ஜட்டி ஆகுதுன்னு விட்டு வச்சுக்கிறேன். ஏச்சி ஓடி போய் எட்டப்ப பைத்தியக்காரனாயே. டேய் என்னடா ஆட்டுக்கிட்டலாம் பேச்சு வார்த்தை வச்சுக்கிறேன்? என்ன ஒன்னும் இல்லம்மா, அந்த சொராடுகிட்டே போய் விளையாட போதுமா இது? ஏ ஆடுங்க ஏன்னா கும்பலா விளையாடி கண்டு போய் போகுது. உனக்கு என்ன இது விளையாடுது? அது விளையாட்டு போச்சுன்னா என்ன பண்றது? இல்ல எத்தாங்க குட்டி மேய்ச்சி கிடக்குது. வெயில எத்தனை குட்டி மேய்ச்சி கிடக்குறா? மாடு வாசம் போட்டு விட்டு இருக்கிறதுக்குலாம் மேய்க்க முடியல. அட பரதேசி நாயே, குட்டி போட்டா நல்லா தன்றா. வருஷத்துக்கு 4-5 குட்டி வைத்தாலும் நம்ம அப்படியே பணக்கார ஆயிடலாம்ல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு பால் உணர்ச்சி தூண்டுதுமா. தோடப்ப கட்ட. ஏச்சி ஐயோ 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 ஐயோ. என்ன ஷீ, செத்த நேரத்துல புளிய கரைச்சிட்டா சின்ன பையா வயித்துல. ஏச்சி நான் கூட ரத்தமா கட்டின்னு பயந்து தொலைச்சிட்டா. இந்த படம் நாத்துக்கிட்ட மூஞ்சில போட்டுனுக்குற பைத்திய மாட்டோம். ஒரு 100 பேர் 200 பேர் பசங்க தான் வச்சுக்கா, கரெக்டா தேடி பிடிச்சின்னு வரானுங்கம்மா என்கிட்ட. என்னென்ன பீடி ஒண்ணு குடுறா அப்படின்னு. ஏய் இது மூஞ்ச பார்த்தாலே தெரியல, உதற பார்த்தாலே தெரியல, இது பீடி கேட்டா நம்ம ஜாதிக்காரனாண்டா, ஒரு பீடி வாங்கணும்னு சொல்லி கரெக்டா வந்து கேக்குறானுங்கம்மா. அதுக்கு இப்ப நீ போறதுக்கு என்னடா சம்பந்தம்? லிப்டிக் அடிக்கலாம்னு பார்த்தா உதறு கருப்பாகுது இல்ல, லிப்டிக் அடிக்கலாம் பார்த்தா என்ன செப்டிக் கிப்டிக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுது? அதுக்கு அதான் என்ன பண்ணுதுன்னு சொல்லி யோசிச்சுன்னு இருந்தேன். ஆண்டாள அப்படிதான் இப்படி மாடு ஓட்டி போச்சு, இந்த மாதிரி கை வினாடி பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி சப்பாத்தி பழத்தை எடுத்து தடுவிக்கிட்ட ஃபுல்லா உதட்டல ஃபுல்லா செவப்பாயிடும். தாத்தா நானே அதை கரெக்ட் பண்ணி அகல்ல போட்டுக்கணும் அப்படின்னா, என்ன முதல்ல மட்டும் எதுக்கு செவப்பானோம், உடம்பு ஃபுல்லாவே ஆட்டும். அடப்பாவி, துண்டு பிடி பிடிக்காம இருந்தா பின்ன இப்படித்தான். எப்ப பார்த்தாலும் துண்டு பிடி புடிச்சு 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 உதட்ட என்ன நிலைமைக்கு ஆக்கி வச்சுக்கிற பாரு. அப்பனுக்கு ஒரு 10 ஏக்கரை சொத்துக்குது, அப்பன் செத்து போயிட்டான். அந்த சொத்து யாருக்கு போய் சேரும்? புள்ளிக்கு தான் சேரும். அப்பதான் அதுதான் நானும் பண்றேன். என்ன பண்றேன்? போட்ட பீடி தான் நான் எடுத்து பிடிக்கிறேன். அவர் நித்த சொல்லு, நான் நித்துறேன். நல்லா விளக்கம் சொன்ன பாரு, விளக்கண்ண நாய. என் அப்ப பிடிச்சி போட்ட பீடி நான் தான் பிடிக்கணும். அதுல ஒரு கௌரவம் எனக்கு. கௌரவத்தை மண்ணள்ளி போட. என்ன பார்த்தா உங்களுக்கு பைத்தியம் மாறிக்குதா? மாதிரிலாம் இல்ல, பைத்தியம் தானே நீ. நீ வேற ஏமா போமா நீ. என்ன உனக்கு எப்பத்தாலும் ஊராளங்க கிட்ட வம்பித்து நேக்குற? கோயில் யாருமா கஷ்டப்பட்டு கட்டினது? யாரு கட்டினா? ஆமா, அது என் பேரை வச்சு கொஞ்சம் குத்தமா போச்சான். எதுக்கு உன் பேரை வச்சுன்னு சொல்லி போராட்டம் பண்ணி அடிக்க வரானுங்கம்மா எல்லாம். உன் பேரை வச்சியா? போன மாசம் எல்லாம் ஊராளங்க கிட்ட காசு வசூல் பண்ண, அவங்க பேர் வைக்காம உன் பேர் வச்சுக்கிறேன் நாய.
வேற யாரு பேர் வைப்பாங்க? பின்ன? ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னு வச்சுக்க, ஒரு மேம்பாலம் திறக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் திறக்கிறாங்கன்னு வச்சுக்க, யார் பேர் வைக்கிறாங்க? யார் பேர் வைக்கிறாங்க? மக்களுக்கு போட்ட காசு நான் வைக்கிறாங்க. இல்ல யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க பேர் வச்சுதானே ஓபன் பண்றாங்க. ஆமா. அதெல்லாம் அந்த நாய்ங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. நான் இத்தனோட கோயிலுக்கு பேர் வச்சுட்டேன், அதுக்கு போட்டு அடி வரானுங்கம்மா. நாளைக்கு அப்படியே ஊர் மக்கள் உபயன்னு சொல்லி நான் போட்டேன்னு வச்சுக்க, மேல இருந்து போன் பண்ணி எனக்கு காரி துப்ப மாட்டான். என்னடா புது புது பழக்கத்தை கொண்டு வர அப்படின்னு. ஐயோ, நீ என்னடா தேவையில்லாத வம்புலாம் ஈத்துன்னு வர? ரூம் போட்டு யோசிப்பேனா இதெல்லாம்? கோயில் குரங்கடி நான் பாத்துறேன், நீ வெளியே போடி, நான் பாத்துறேன். நீ உன்னை பெத்ததுக்கு ஊராளுங்கிட்ட நான் பதில் சொல்லியே செத்துருவோம் பழகுதுடா. வேட்டியில் அவுக்குறானுங்கம்மா. இன்னும் கொன்னே அனுப்பிச்சிருக்கலாம். என்ன ஒன்று பிடிச்சிருக்கா? பிடிக்கலாம், பரவாயில்ல, தாலி கட்டிடுவேன். சின்ன பையன், டேய் பைத்தியக்காரனா, டேய் தப்பறா சொல்ல சொல்ல கட்டுறான் பாரு லூசு. தப்பறா என்னடா வாழை மரத்துக்குள்ள தாலி கட்டினுக்கிற பைத்தியமாடா நீ? நான் ஒரு பூசாரிகிட்ட கேட்டேம்மா, எனக்கு கல்யாணம் ஆகல, என்ன பண்ணனு? அதுக்கு ஒரு பெரிய பரிகாரம் பண்ணணும், தோசை இருக்கு வந்தாலே. அதுக்கு சரி என்ன பண்ண கேட்டேன். பச்சை மரத்தை தாலி கட்டி மரம் நாள் வெட்டிரு, பக்கத்துல ஒரு கிளை வளரும், அது வளர வளரதான் குடும்பம் வளரும் அப்படின்ட்டாமா. வாழை மரத்துல கிளை வளருமா? டேய் வெட்டினா மரம் செத்துறாது. வண்டாட்டி வெட்ட போறியா? டேய் மரம் செத்தா செதுவா போகுது. உனக்கு வாழை மரம் முக்கியமா, புள்ளையோட வாழ்க்கை முக்கியமா? உனக்கு வாழை மரத்து தானே முக்கியம். என்னமா? ஆமாண்டா, அதனால வாழைத்தண்டு, வாழைப்பழம், வாழைப்பூவு, வாழை இலைன்னு மாத்திரம் தருது. நீ என்னடா தர? உன்னால எனக்கு 5 ரூபாய் பிரயோஜனமா? தண்டத்துக்கு உனக்கு தீனி போட்டு உக்காந்துங்கிறேன் நாய. பாரு, ஆம்பளை மண்டட்டுக்குள்ள இருக்கும், நீ என் குறுக்குல வராத, புரியுதா? எனக்கு குறுக்குல வராத. மரத்த மேல கையை கீழே வச்சுன்னு வச்சுக்க, அவனை என்ன பண்ணுவனே தெரியாது. தபரா பைத்தியக்கார கண்டாவே சொன்னாங்களாம் வெட்டுறானுங்க. உருப்புற வேலை ஒரு மயிர் வேலையும் பண்ணாது. இது எப்படி ஓடன தண்ணியில? இப்படி தானே ஓடன. இப்ப எண்ணெயில ஓடு ஓடு. எங்கன்னா வெளியே கிளியே அப்படி இப்படி நவுந்துக்கு போறானா பாரு. பொட்டச்சு மாதிரி அடுப்படியிலே தான் உட்காந்து கிடப்பான். பொட்டச்சு மாதிரி அடுப்படியில உட்காந்து ஆம்பளைங்க உட்கார கூடாதா? இதெல்லாம் புது சட்டமாக்குது உங்களுக்கு எல்லாம். ஐயே, ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டமா? எல்லாம் சமய உரிமையா இருக்கணுமா? அந்த உரிமை தினைக்கு இருக்கணும்டா. என்னைக்கு நம்ம கறிமீன் செய்யறோமோ அன்னைக்கு மட்டும் இருக்க கூடாதுடா. ஏமா முந்தா நைட் எங்க பாம்பு பார்த்தேன்னு சொன்னாரு, நான் மறந்துட்டேன்னா. என்ன இப்ப இதுக்கு? பாம்பு வந்து மீனை தூக்கி வச்சுன்னா என்ன பண்ணுவா? உன்னை பயம் ஊத்திட்டு ஓடிச்சுனா டப்புன்னு தண்ணி ஒரு அடி அடிப்பேன், ஓடி போறோம் குடுக்குடுன்னு. குடுக்குன்னு ஓடுதா தீமுறு பிடிச்ச நாய. நீலாம் அந்த பாம்பு கூட விட்டு வைக்க மாட்டாடா. அதையும் மசாலா போட்டு வறுத்துதான் தின்னுவ நீ. அதெல்லாம் தப்புமா. ஏறுமை அது எப்படா? நம்ம எப்பெல்லாம் கறி கொம்பு மீன் கொம்பு வைக்கிறோமோ அப்பெல்லாம் வந்து உக்காந்துக்கிற. நான் எருமதியம் அப்ப என்ன வேணுமா? ஏச்சி ஏந்து பே. டேய் சோறுனா பொங்குமா பொங்காதடா. பசி வேற உசுர போகுது. எப்படா வச்சு எப்படா தின்றது? ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். என்னத்த ஆஃப் பண்ணி வச்சுக்கிற? குபு 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 அப்படியே பொங்கி வருவாப்ல அப்படின்னு அப்படியே அவர் மெச்சர் போட அப்படியே அமைக்கிறோம் உள்ள போடான்னு அப்படியே உள்ள போயிடுவாரு. அடா குடிகார நாய, புத்தி போதா பாத்தியா? பொங்கி வரும்போது மிச்சரை போட்டு ஆஃப் பண்றது அறிவு இருக்கா இல்லையாடா உனக்குலாம்? குடிக்கார நாயா? ஒரு நாளைக்கு இப்படி பொக்குன்னு பொங்கி வந்து 10 சோறு 5 சோறு வீணாக்குற. ஒரு நாளைக்கு ஒரு 10 சோறு 5 சோறுனா ஒரு வருஷத்துக்கு நீ எத்தனை சோறு வேஸ்ட் ஆகுற? எத்தனை பேர் விவசாயத்தோட வயிற்றுல ஏற்றிக்கிறது? விவசாயத்தோட வயிற்றுல அடிக்கிறா என்னதான்டா சொல்ல வர? பண்றமா இன்னைக்கு அடுப்புல ஆகுற, நாளைக்கு கேஸ்ல ஆகுறப்ப பொங்கி அடி வழி எஞ்சி ஊத்துது, ஃபுல்லா ஏடு பண்ணி உட்காந்து சொன்னி கிடப்ப, கேஸே வேஸ்ட் ஆகிக்கிற. எல்லாத்தையும் ஒரு நல்லதமா பண்றேன், இதே பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட் என்ன தெரியும் பண்ணோம், பீல் சிப்ஸ் அந்த குர்குரே எல்லாம் உள்ள போட்டிருக்கான். அவங்க அம்மா குட் கிரியேட்டிவ் சொல்லி பாராட்டி அனுப்பிச்சுக்கிறாங்க. நீ தான் உட்காந்து திட்டின்னு. ஏன்டா உங்களுக்கு உண்மை நிலவரனான்னு தெரியலடா. ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிற? நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண தொலைச்சின்னு போய் தயவு செஞ்சு ஏஞ்சி போயிடுறா. சாப்பிடும்போது மிச்சர் அள்ளி அள்ளி சாப்பிடலாம், சாப்பாடோட போட்டு சாப்பிட்டா அவனுக்கு வலிக்குது. அவனுக்கு ஐயா தேவலாம் டென்ஷன் ஏத்தாதரா. பல்லு கில்லு விளக்காம பதுக்குன்னு உட்காந்து தின்னு உட்காந்துங்கிற. இதுல எனக்கு ஹெல்ப் மயிர் வேற பண்றாரா. ஏஞ்சி பண்ணாயே. நாளைக்கு விளக்குறோம். நீ என்னைக்கு விளைக்கிற? ஏஞ்சி போ. தெரியுங்க, சும்மா சொன்னாங்க ஆசைக்கு 60 நாள் மோகம் 30 நாள். ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டி கட்டி வீட்டுல விட்டு ஊருக்கு வெளியே போகாம தானே நிக்கிறேன். நான் ஒன்னாவது கிடைக்காதான ஊருல சுத்தி நினைக்கிறேன். என்னத்தை எல்லாம் சொல்றது? ஏன் சுத்துற? ஏன் எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்? நான்லாம் கல்யாணம் பண்ணினா நல்லது கெட்டது பார்த்துட்டு இல்லைன்னா மயிரை கீழ்ச்சிட்டேன். அதான் நாங்களாவது ஏதாவது கீழலாம் தான். எனத்தை கீழலாம் தான். ஆளை முடிஞ்சும் பண்ணல. என்னடா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? விரும்ப 2 கல்யாணம்லாம் கேட்கலாமா? ஒண்ணு போதுமா? சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கை ஃபுல்லா ஒன்னே ஒண்ணு போதும். நான் அதிகம் நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஒண்ணுக்கே இங்க எதுவும் இதுல 2 வரை கேட்க மாட்டேன்னு சபதம் வேற. ஒருவனுக்கு ஒருத்தி நான் அப்படியே இருந்துக்கிறேன். நீ கோயிலுக்கு எதுவும் அந்த தழுசோறு வாங்கி தோணதானே? அது நீ வந்த, நான் என் குறைய கேட்க தான் வந்தேன். அப்படியே சொல்லிட்டு தான் மறுவேளை பாக்கும். வாடா. சொல்லதா? உனக்கு தெரியாது
அப்படியே நடிப்பு நீ அப்படியே. இருந்தாலும் நம்ம வந்து கும்பிட்டு கிடக்குறோம்ல. நீ உண்டை கட்டி வாங்க தெரியும் தானே வந்த, அப்படியே நடிப்ப பொண்ணுங்க எதிர்க்க அப்படியே சீன் போற